பெரிய டாக்டரே இருக்கிறான். இப்ப அணு உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அணு கழியுதுல, அது என்ன கலரா இருக்கும் தெரியுமே தெரியாதா? அணு என்ன கலரு? இப்ப நீ சாப்பிடுற சோறு இருக்குதுல்ல, அது என்ன கலரு? நீ போறது என்ன கலர்ல இருக்குது? ஏன் கேட்டதே இல்லல்ல. மஞ்சள். ஆமா, மஞ்சள் தான் வருது. இப்ப கண்டுபிடிச்சாரு. பண்ணாலும் அதேதான். இல்ல, நீ சாப்பிடுற சாப்பாடு வெள்ளை, ஏன்டா மஞ்சளா வந்து யாராச்சும் யோசிச்சிங்களா? சரி, உனக்கு அடிபட்டுருது, காயம், ரத்தம் வந்துச்சு, 2 நாள் பொறுத்து என்ன வரும்? அதுல அது என்ன கலர்ல இருக்கும்? அப்ப உன் அணு செத்துதுன்னா என்ன ஆச்சு? மஞ்சள் கலர். சீழ் என்ன கலர்ல வரும்? மஞ்சளுங்க. என்ன கலர்ல? மஞ்சள் தான் வரும். சீழ் தெரியுதுல, மஞ்சள் கலர் தானே வரும். அதான் உன் டாய்லெட். அணு செத்துதுன்னா மஞ்சள்ல வரும். நீ சாப்பிட்ற சாப்பாடு வெள்ள, நீ போறது மஞ்சள். இந்த மஞ்சள் எங்க இருந்து வந்ததுன்னா உன்னுடைய அணு சாவுது இல்லையா, அதெல்லாம் கழிச்சு வெளியில வரும். இந்த ப்ராசஸ் இந்த கடவுள நம்ம ஜோரெல்லாம் சாதாரணம் அவருக்கு எவ்வளவு மைன்யூட்டா செஞ்சுக்கிறாரு. அடிக்கடிக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. சாப்பிட்றமா நன்றி சொல்லணும், உட்காரத்துக்கு இறங்கும்போது நன்றி சொல்லணும். முதல்ல பாக்குறவங்க நன்றி சொல்லுங்க. இல்லடா, அப்படியே உங்களுக்கு அப்படியே சரளமா வந்துட்டே இருக்குதுங்க. நான் எங்க பேசுறேன்? உள்ள இருந்து அவன் பேசுறான், எங்க அப்பா பேசுறான், நான் பேசல. நான் என்பது எதுவுமே இல்ல, என் உள்ள இருக்கிறாரு, சிவம் இருக்கு. சிவம் போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும்? சவம். கரெக்டா சொல்லணும். சி போயிடுச்சுன்னா சவம். ஆடுற வரைக்கும் ஆடின்னு இருக்கும், குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடும். சில பேருடைய இறந்ததுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த டெத்ல அவ்வளவு கூட்டம் வரும். அதாங்க புண்ணிய ஆன்மா செஞ்சது. அந்த ஆன்மா புண்ணியம் செஞ்சதுன்னா, உடம்பு எடுத்து நிறைய புண்ணியம் செஞ்சதுன்னா நிறைய பேர் வருவாங்க. அது அவ்வளவு நல்லது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றின் தோன்றாமை நன்று. நம்ம ஏன்னா விஜயகாந்த் சமாதியில என்ன கூட கூட்டமே குறையாதுங்க. அவர் பெரிய ஆகர்ஷண சக்தி. அது பிறருக்காக உழைச்சவர் தானே. அவரு வேணா 1008 சொத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு, எதுவும் இல்ல. வந்து நீ வாழும் போது பிறருக்காக நீ வாழ்ந்தா நீ தெய்வமாகலாம். கடவுள் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதனாகப்பட்டவன் நம்ம தெய்வம் அடையணும் என்ன செய்யணும்? தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், சட்டை கட்டாலும் குத்தணும். அது பெரிய விஷயம். வஸ்திர தானம் என்பது பெரிய விஷயம். வேற உங்க பேரு, உங்களுடைய நம்பர் மட்டும் சொல்லுங்க, எல்லாம் கேட்பாங்க. என் பேர பேசுறதுக்கு ஆள் இல்ல. இப்ப ஆன்மீகத்தை நம்ம எங்க பேசுறோம்? சாமி தானே பேசி நிக்கிறாரு. என் பேரு சந்திரசேகரன். மார்க்கண்டேயர் திருமடம்னு சொல்லிட்டு ஒரு மடம் வச்சுக்கிறேன் பாண்டிச்சேரியில. 1,80,000 ருத்ராட்சத்துல 8 அடி உயர லிங்கம் நம்ம வச்சுக்கிறோம். இந்த மார்கழி மாசம் 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம மடத்தை சுத்தி திருவம்பாவை பாடின்னு வருவோம் டெய்லி அம்மையப்பற. இந்த மார்கழி மாசம் முழுசும் நீங்க கோயிலுக்கே போகட்டாலும் பரவாயில்ல, இந்த மார்கழி மாதம் 4:30ல இருந்து 6 வரைக்கும் சட்டையே இல்லாம வெளியில சுத்தி வந்தீங்கன்னா உங்க அணுக்கு, உங்க உள்ள இருக்குதா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொன்ன அந்த அணுக்கள் ரீஃப்ரெஷ் செய்யப்படும். எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? பாண்டிச்சேரியில ஐயங்குட்டி பாளையம். எவ்வளவு தூரம்? இங்க இருந்து 15-16 கிலோமீட்டர். அதுக்கு இந்த வந்தா வாங்க. 1,80,000 ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, அதுல லிங்கம் வந்து பார்த்து தான் பாப்போம். என்னோட நம்பர் 989 40 40 384. நிறைய தீர்வு இருக்குமா? ஒரு 5 விதமான குளியல் ஒளி. அப்படியே இப்படியே வந்துரு. அப்படியே நான் கேமராக்கும் சொல்லிடுறேன், ஆன் பண்ணிக்கோ. எனக்கு செம கஷ்டம், பயங்கர கஷ்டமா இருக்கு. ஓகேவா கேக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. நான் சேர்த்து வைக்க முடியல, நிறைய சம்பாதிக்கிறேன், ஒண்ணுமே பண்ண முடியல. எதை எடுத்தாலும் எனக்கு தோல்வியே ஆகுது. நான் என்ன செய்யட்டும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 விதமான குளியல் குளிக்கணும். முதல்ல கல்லுப்பு வாங்கி குளிக்க முடியலையா, கடல்ல போய் குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் குளிக்க கூடாது. கடல்ல குளிச்சுட்டோம்னு வச்சுங்க, அந்த உப்போடே சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும். அது அரிக்கும், உங்க உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் அரிக்கும். 2ஆவது நாள் அருகம்புல்லால குளிக்கணும். அருகம்புல்ல மிக்சியில போட்டு அரைச்சி சுட தண்ணியில போட்டு குளிக்கணும். மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த தண்ணியோட இருக்கணும். 3ஆவது நாள் உங்க கையால லெமன் பெரிக்கணும். லெமன் பெரிச்சு அதை கட் பண்ணி மிக்சியில போட்டு
அரைச்சி சுட தண்ணியில போட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் துளசி அதை எடுத்து நல்லா மிக்சியில போட்டு சுட தண்ணி போட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் வில்வத்தை போட்டு மிக்சியில் அடிச்சு குளிச்சிங்கன்னா 5 விதமான எனர்ஜி வந்துடும். முதல் எனர்ஜி என்ன? உப்பு. ரெண்டாவது என்ன போடுறோம்? கடல். அதாங்க உப்பு போயிடுச்சிங்க. ரெண்டாவது கனவுல இருக்கிற அருகம்புல் யாரோடது? விநாயகர் சக்தி உனக்கு வந்துது. ரெண்டாவது சொன்னது என்ன? மூணாவது சொன்னது என்ன? அது யாருது? அம்மா வந்துச்சா? அடுத்தது என்ன? துளசி, பெருமாள். அடுத்தது சிவன். இந்த 5 சக்தியும் உனக்கு வந்ததுன்னா உன்னோட தொல்லை என்ன ஆயிடும்? இவங்க வந்து சப்ஸ்டியூட் தான். இறைவனுக்கு சப்ஸ்டியூட் யாரு? சிவனுக்கு சப்ஸ்டியூட் யாரு? வில்வம். விஷ்ணுக்கு சப்ஸ்டியூட் யாரு? விநாயகருக்கு சப்ஸ்டியூட் யாரு? இந்த 5 எனர்ஜியும் உனக்கு வந்துச்சுன்னா உன் பிரச்சனை எல்லாம் சரியா போகும். போதுமா? இது தலை குளிக்குமா உடம்பு குளிக்குமான்னு கேட்பாங்க. தலைக்கு தான் குளிக்கணும். தலைக்கு தான் குளிக்கணும். சோப்புக்கு எதுவும் போடும். சோப்பு போட்டு குளிக்கிறோன்னா பெஸ்ட். சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு நோய் தான் வரும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. பல்லு வளர்க்குறீங்கன்னா பல்லே வளர்க்கக்கூடாது. பேஸ்ட்ல பேஸ்ட் பல்லு வளர்க்கக்கூடாது. ஏன்? ஒரு பேஸ்ட் 1 வருஷம் கெடாம இருக்கும். 1 வருஷம் ஒரு பொருள் கெடாம இருக்குன்னா இந்த உலகத்துக்கு அது தகுதியானதா தகுதி இல்லாததா? அதை வந்து காலையில எடுத்து நீ வளர்க்கனா நீ முட்டாள இல்லையா? புரியுது நான் சொல்றது? புரியுதா? ஒரு பொருள் அழிவே இல்லை. அந்த அழிவு இல்லாத பொருளை நாம் தினம்தோறும் வாயில வச்சு வளர்க்க என்ன ஆகும்? இந்த உடம்பு ஆரோக்கியமே இருக்காது. பல்லு வளர்க்குற இல்லையா? நீ பிரஷ் இருக்கு இல்லையா? தேஞ்சு போய் தானே இருக்கும். அந்த தேஞ்சு போனது எங்க இருக்கு? பல்லு தேஞ்சு போனதுக்குள்ள பல்லுல இருக்கு. பல்லுல இருக்குமா? பாதி துப்பிடுவ, பாதி உள்ள போயிடும். இந்த பிளாஸ்டிக் வேப்பங்குச்சி, ஆலம் வேலு, பல்லு குறுகி, நீங்க கறி இருக்குல்ல, கறி அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும், யூஸ் பண்ணும். எனக்கு நிறைய பணம் இருக்கும், சமத்தியான வரணும், என் வாக்கு பழிக்கணும் அப்படின்னா இது கருங்காலி இருக்கு இல்லையா, அதை கறியாக்கி அதை பவுடர் ஆக்கி பல்லு வளர்க்குன்னு வச்சுங்க, ஞானமே வடிவாயிடும். அவ்வளோ எனர்ஜி வரும். கறி இருக்குல்ல, அடுப்பு இல்ல நான் சொல்றது உனக்கு தலையெழுத்து தான் உனக்கு எல்லாம் ஒரிஜினல் வரும். நீ நல்லது நினைச்சிருந்தா ஒரிஜினல் வரும். நீ எதுவுமே ஒரிஜினலே நினைக்காம டூப்ளிகேட், நீ ஒரிஜினல் வச்சிருந்தாலும் என்ன நினைப்ப? டூப்ளிகேட் நினைச்சுன்னுக்குற. எதுவையும் நீ வந்து ஒரிஜினல் நினைக்க மாட்ட, ஏன்னா நீ ஒரிஜினல் இல்ல. அப்ப நீ எப்போ ஒரிஜினல் ஆகிற, நீ எப்போ ஒன்ன நேசிக்கணும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, ஃப்ரீயா கொடுத்த உடம்பு தானே, ஃப்ரீயா தானே கொடுத்தோம். 1000 கோடியை கொடுத்தாங்க, ஃப்ரீயா தானே வேணும். ஒரு பல்லு வளர்க்க, ஒரு பல்லு வைக்கிறதுக்கு எவ்வளவு கேட்பான்? 5000. 32 பல்லு, 32 × 5000 என்ன ஆச்சு? இந்த கேமரா என்ன 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். இந்த கேமரா எவ்வளவு இருக்கும்? கோடி. அதுல வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும். இது ஒயிட் பேலன்ஸ் பண்ணது டக்குன்னு அங்க போனாலும் உனக்கு பேலன்ஸ் ஆயிடும். புரியுதா? அப்ப எப்ப ஏற்பட்ட ஆற்றல் கொடுத்துறாரு சாமி, தெரியுதா? ஒரு உடம்புடைய டோட்டல் வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்குன்னா அது சொல்லவே முடியாது. ராஜ உறுப்பு இருக்கு இல்லையா, கிட்னி, அது செய்யற வேலையில இந்த உலகத்தை யாருமே செய்யல, அது வேலை செய்யுது. அவ்வளவு வேலை செய்யுது. நீ தூங்கினுங்கும் போது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும். டக்கு 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 டக்கு. கிட்னி அவ்வளவு செய்யும். கிட்னியை நீ வணங்கணும். கந்தசஷ்டி கவசத்தை ஒருத்தவன் போட்டு இருப்பான், இந்து தர்மத்தையும் இந்து பத்தியும் தெரியாத ஒருத்தன் போட்டுருப்பான், இதுல அடிக்கடி போடுவான். அவன் முட்டாள். ஏண்டா ஒவ்வொரு பாயிண்ட்டை நீ பாடும் போது அதை நினைச்சுன்னு வச்சுக்க, அந்த போக்கஸ் அங்க போயிடும். முன்கை 2 முனிவேல் காக்க தேர்தல பெரிய சர்ச்சையாச்சா. ஒவ்வொரு பொருளையும் நீ காலையில எழுந்தோன்னா ஒவ்வொரு பொருளையும் கண்ணு நல்லா இருக்கும், காது நல்லா இருக்கும், மூக்கு நல்லா இருக்கும், வாய் நல்லா இருக்கணும், பல்லு நல்லா இருக்கணும். நீ ஒன்னும் நீ கேட்க என்ன ஆகுனா அந்த இடம்லாம் ரீஃப்ரெஷ் ஆகிடும். என்னை புதுப்பிப்பாய் நின் தொழும்பேன். இப்போ டெய்லி சொல்லணும். ஆய் கழுவுதல, இந்த கைக்கு இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறியா இல்லையா? அப்ப நன்றி கேட்டவன நீ டெய்லி சாப்பிடுறோம்ல, இந்த கைக்கு இது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறியா? அந்த பாட்டுல நன்றி சொல்லுவோம். அந்த சஷ்டி கவசத்துல ஒவ்வொரு பொருளையும் நீ சொல்லும் போது நன்றி சொல்றேன். இதையே 40,000 இந்த கிளாஸுக்கு
இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்யூட்டர்ல சென்டர்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. திங்க் யுவர் ஐ, உன்னுடைய கண்ணுல போக்கஸ வையின்னுவான். இதுதான் பாலதேவராயர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். யாரு அது? பாலதேவராயர். ஒரு நாள் 36 முறை நீ சொன்னீனா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதோட ஒரு சாயவே இல்லைங்க. ஒரு நாள் 36 வாட்டி கந்த சஷ்டி கவசத்தை நீ பாடனா நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்.